வணக்கம் நண்பர்களே. எல்லாம் நன்மை கே யூடியூப் சேனலில் ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடக்க போகிற செவ்வாய் பயிற்சி தான். மகர ராசியிலேருந்து செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு மாறுறாரு. அது சனியோட கூட்டணியும் போட போகிறார். இது இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்க போகுது, இது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக் ஜோதிடர். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மார்ச் 15 பங்குனி 12ஆம் தேதி நடக்க போகுது. இந்த பயிற்சி ஒரு 45 நாள் இருக்குங்க. 45 நாள் எப்படி இருக்க போகிறதுன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். செவ்வாய்ன்ற போது எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கண்டிப்பாக ரொம்ப பலமானவர், உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் இது பண்ணுவார், பணம் சார்ந்த விஷயம் இருக்கும், மனதைரியம் இருக்கும், கோபம் இருக்கும். எதெல்லாம் வேகமாக செய்கிறோமோ அது எல்லாமே செவ்வாய்க்குரியது தான், அப்படி தான் சொல்லணும். அப்படின்னு இருக்கும்போது அவரும் வேகமாக தான் இருப்பார். அப்போ இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சின்றது அதுவும் சனி பகவானோட கூட்டணி போட்டிருக்காரு. கும்பத்தில் கூட்டணி போட்டுட்டு அவருடைய பார்வைன்ற போது ஒன்று உண்டுங்க. அவருக்கு 4, 7, 8 பார்வை உண்டு. அப்படின்னு இருக்கும்போது செவ்வாய் கரெக்டாக மிதுனராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி கூட்டணி பயிற்சி அது கூட சுக்கிரனும் சேர்க்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த சுக்கிரன் அப்படின்னு இருக்கும்போது சுக்கிரனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மிதுனராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்காந்துருக்காங்க. இந்த செவ்வாய் சனி எப்பவுமே இவங்க 2 பேர் ஜோடி சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 3ஆம் இடம்னு பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரியும், சகோதர ஸ்தானத்தை பார்க்காங்க. அப்போ எந்த விஷயம்னாலும் கொஞ்சம் தைரியமாக இறங்குவாங்க. கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் இந்த காலத்தில். மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமான கோவங்கள் வந்துட்டுருக்கும். அதிகமாக கோவம் வரும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா நீங்கள் கோவப்பட்டு சின்ன பிரச்சனையில் போனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க. ஏன்னா செவ்வாய் சனி இருக்கும்போது யோசிக்க விட மாட்டார். இந்த கூட்டணி போட்டாலே 3ஆம் இடத்துல இருக்கும்போது பாருன்ற மாதிரி நீங்கள் நிற்பீங்க. அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயத்துலையும் கவனம் தேவை. எதுலையுமே ஸ்பீடு இருக்கக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிதானத்தை கடைப்பிடிங்க. நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மிதுனக்காரங்களுக்கு நான் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததில் அது லக்கணமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவங்க கண்டிப்பாக அரசியல் சம்மந்தமான விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க மிதுன ராசி அன்பர்கள். அப்போ இந்த சூழ்நிலை, ஏன்னா 9ஆம் இடம் இருக்கும்போது நம்மளுக்கு மூத்தவர்கள்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்திருக்கனால அரசியல் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு ஆதாயம் உண்டு. அது மறைமுகமாக இருக்கும், நேரடியாக இருக்கிறது மறைமுகமாக இருக்கும். அது நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் சனி கூட்டணி கொண்டு வரப்போகுது. அது ஒன்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பணம் கொஞ்சம் கரையும், அதையும் சொல்லிக்கிறேன். தேவையில்லாத செலவுகள் வருது. காரணம் என்னென்னா, செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வை 12ஆம் இடத்துல உள்ளது. அப்போ தேவையில்லாத செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும். அதனால நண்பர்கள் கூட சேர்ந்து தான், நண்பர்களுடைய உங்கள் உறவினர்கள் மூலமாகவும் தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை குடிக்கீங்க, அந்த பணம்ன்றது நீங்கள் சொன்ன டைமில் உங்களுக்கு வராதுங்க. அது ஒன்று உண்டு. அது தேவையற்ற எரிச்சலை கொண்டு வரும். அப்போ இது சில பிரச்சனைகள் உங்களை கொண்டு போகும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது நல்லது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும், அவங்களுக்குள்ள நெருக்கம் உண்டாகும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அதாவது சொல்லுவாங்கல்ல, புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் வருவாங்க. அப்படி தான் சொல்லணும் மிதுனராசி அன்பர்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செவ்வாய் 12ஆம் இடத்துல பார்க்காரு. அது மறைவு சனம் சொல்லலாம். அது சுக்கிரனிடம் இருக்கும்போது அந்த சுக்கிரனும் செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது நண்பர்கள் காதலராக மாறுவாங்க. காதலர்களுக்குள்ள அடுத்த நிலைன்ற விஷயத்துக்குள்ளே போகும். அப்போ திருமணம்ன்ற விஷயத்துக்குள்ளே பேச்சுகள் வரலாம். சித்திரை மாதம் வரப்போது உங்களுக்கே தெரியும். இந்த சித்திரை மாதம்ன்ற கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையை தான் மிதுனராசிக்காரங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த செவ்வாய் சனி சேர்க்கையாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் அதிகமான ஒரு மாற்றங்கள் உண்டாக போகுது. ஆனால் மாற்றங்கள்ன்ற விஷயத்த சொல்கிறதோட உங்களுக்கு வீண் விவாதங்கள் உங்கள் வீட்டில் இப்போ உங்களோட தம்பி இருக்காங்க, அவங்க தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சுகளை குறைக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பேசுவீங்க, அதை அவங்க வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க. தேவையில்லாத சண்டைகள் நிம்மதி இல்லாத நிலை போயிட்டுருக்குங்க. அந்த ஒரு இதுவும் மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கு. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் ஃபிட்னஸ் எடுக்கீங்க, யோகா பண்ணுறோம், இதெல்லாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்க்கைன்னு இருக்கும்போது நம்ம அந்த ஜிம் இந்த மாதிரி விஷயங்களில் மிதுனராசி அன்பர்கள் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு எதையுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சனியோட சேர்ந்து கும்பராசியிலிருந்து அவர் இது பண்ணுற பார்வைகளாக இருக்கட்டும்,
அவரோட பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் கொண்டு வந்துட்டு இருக்க போகுது. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அரசியலாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஆதாயம் உண்டு. அது மறைமுகமாக இருக்கும். அந்த ஆதாயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. அது எந்த இதில் தான் எடுத்துக்கோங்க. மிதுனராசி அன்பர்கள் எந்த இதில் இருங்க, உங்களை ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட மேலிடத்துலேருந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பற்றிய செய்திகள் போய்கொண்டு இருக்கிறது. தகவல் போயிட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் கொண்டு வரும். அது சாதகம்னா என்ன, உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொண்டு வரப்போகுது. அப்படின்னு இருக்கும்போது மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் இந்த டைம்லேருந்து பிறகுது. இந்த நல்ல நேரத்தை நீங்கள் அப்படியே எடுத்து கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சில பரிகாரம் அப்படின்றது பார்க்கும்போது, பரிகாரம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள பரிகாரம்னா உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒன்று. சிவப்பு சம்பந்தமான, இப்போ சிவப்பு நிறம் எதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிவப்பு கயிறு கட்டுறது, ஒரு கோயிலில் போய் வாங்கி சிவப்பு கயிறு கட்டுறது, இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ரெட் கலர் ஷர்ட் போடுங்க, ரெட் சம்மந்தமான கர்ச்சீப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எடுத்து செய்யும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அப்நார்மலாக. என்ன எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சிவப்புன்ற விஷயத்துக்குள்ள நான் கொண்டு வர போகிறேன்னா, இப்போ நீங்கள் கோயிலே போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து மிதுனம் இருக்கும்போது ஒரு விஷயம் பாருங்களேன், ஒரு அம்மன் கோயிலுக்கோ ஏதோ போனீங்கன்னா செவ்வரளி மாலை, ரோஜா மாலை, இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவானதை கொண்டு வரும். பாசிட்டிவ்னா என்னங்க, உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கிற விஷயங்களும் உங்களுக்கு வந்திருக்கும். முக்கியமான விஷயம், பணம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சொன்னேன், பணம்ன்ற விஷயம் வரும். அதே நேரத்துக்கு கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா பணம்ன்ற விஷயம் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால் பணம்ன்ற விஷயத்தை கொஞ்சம் அப்படி ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் கூட்டணி, சனியோடு சேர்ந்த கூட்டணியும் சில நல்ல பலனை தான் கொடுக்க போகுது. எதிர்பார்க்குற நேரத்தில் பல நன்மைகள் நடக்க தான் போகுது. இந்த பயிற்சி ரிஷபத்துக்கு சிறப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா நன்மைக்கு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டுருக்க போது. நன்றி, வணக்கம்.